நம்ம பார்க்குற பழகுற ஒவ்வொரு மனுஷங்ககிட்டையும் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு சிலர்கிட்டையும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது, ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ஒவ்வொருத்தட்டையும் நம்ம கற்றுட்டு தான் இருக்கோம். உண்மைதான் இல்லையா? ஆனால் இதில் எது அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான மனிதர்கள்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதிகமாக இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க, எதனால் அப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியும், அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஒரு சில நாட்களாக நான் எவ்வளோ நல்ல விதமாக பழகினாலும் வச்சாலும் அவங்க வந்து அந்த நன்றியை நினச்சி பார்க்குறதே இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நன்றியை நினச்சி பார்க்கறது கூட பரவாயில்ல, நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த நல்லதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு திரும்ப அவங்க நம்மளுக்கு திருப்பி தரது என்ன தெரியுமா? துரோகம். இவங்களும் அப்படி பண்ணினாங்க அப்படின்ற அளவுக்கு துரோகத்தை தாங்க தராங்க. எப்படி தான் நம்ம ஒதுங்கி வாழ்ந்தாலும் அவங்களா வர்றாங்க, பழகுறாங்க, நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க. வேணாலும் ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை வருது. நான் எவ்வளவோ உங்களுக்குலாம் அட்வைஸ் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணாலும் ஒதுங்கி போனதுக்கப்புறமா வந்து பழகி துரோகத்தை பண்ணுறாங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.